நான் வந்து அறிவியலாக யோசிச்சு பார்க்கும்போது உலகத்தில் காலையில் சாப்பிட்றதுக்கு குறைஞ்சபட்சம் 1000 உணவு இருக்கு. அந்த மதுரை பக்கத்தில் பெரிய ஒரு ஆள் வந்து சமையல் பண்றது வீடியோ போடுறாரு. அவருக்கு 10 மில்லியன் 15 மில்லியன் ஒரு கோடி. நீங்க ஏன் சார் பாக்குறீங்க? நீங்க தான் சாப்பிட்றது. எனக்கு வேற ஒன்றும் வேண்டாங்க, வேலை கொடுங்க டிபார்ட்மெண்ட்ல. ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் வேலையை கொடுங்க, சம்பளமே வேண்டாம். கட்டாயப்படுத்தி வேலை செய்யாம இருக்கிறது இஸ் worse than forced labor. கட்டாயப்படுத்தி வேலை செய்யறதை விட மோசமானது. இந்த வருஷம் இது வரைக்கும் நம்ம சினிமாவே பார்க்கல. இனி ஏதாவது வரும் சொல்றீங்க? இன்னும் நல்ல சினிமா வரலையே. இந்த மோசடி பண்றவங்க லட்சக்கணக்கான மக்கள் வெளிநாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவிலே வந்தாச்சு இப்போ. ஸோ 14 வயசு பையனுக்கு வந்து தனக்கு எது வேண்டும் எது வேண்டாம், அவனுக்கு எது முக்கியம் எது முக்கியம் இல்லை, எது அவனது வாழ்க்கையை உயர்த்தும் எது வாழ்க்கையை சீரழித்து விடும் என்பது கண்டிப்பாக தெரியும். நம்ம எல்லாம் அந்த காலத்தில் வந்து இந்த பூமியில் எந்தெந்த நாடு இருக்குன்னா லைப்ரரியில் போய் அந்த மேப் எடுத்து பார்க்கணும். இது மொபைல் ஃபோனில் பார்த்தா உலகத்தில் உள்ள 206 நாடு தெரியுதுங்களே. காவல்துறைக்குன்னு ஒரு விருது இருக்குங்க. 78 ஆண்டுகளாக தமிழ்நாடு காவல்துறைக்கு ஜனாதிபதியினுடைய விருது கிடைக்கவே இல்லை. மிகப்பெரிய கேள்வி என்ன தெரியுங்களா? உங்களது பீரியட்ல சட்டம் ஒழுங்கு எப்படி இருந்தது? இதுதான் கேள்வி. சார், உங்களுடைய பொழுதுபோக்கு என்ன சார்? என்ன சாப்பிடுவீங்க? விடுமுறை நாட்கள் எல்லாம் எப்படி கழிப்பீங்க? ஏன்னா எப்ப பார்த்தாலும் படிக்கிறது, எப்ப பார்த்தாலும் பிரச்சனைகளை சால்வ் பண்றது, எப்ப பார்த்தாலும் காவல்துறை பத்தி யோசிக்கிறது, இதே மாதிரியே இருக்கிறீங்களா? உங்களுக்குன்னு சொல்லிட்டு ரெக்ரியேஷனா நான் வந்து காலையில 1 மணி நேரம் ஓடுவேன், இல்லாட்டி 2 மணி நேரம் சைக்கிள் ஓட்டுவேன். அதுவுமா? ஆமா. பேப்பர் வாசிப்பேங்க, 5 பேப்பர் வாசிப்பேன் காலையில. சரி. 1 மணி நேரம் வாசிப்பேன். அது இந்த மாதிரி முடிச்சுக்க வேண்டியதான். தன்னம்பிக்கை பயிற்சி அந்த மாதிரி நேரத்தை நான் செலவு பண்ணுறேன். உணவு அப்படின்னா நான் வந்து ஒரு குறிப்பிட்ட உணவு தான் தொடர்ந்து சாப்பிட்றது கிடையாது. எடுத்துக்காட்டால் காலையில் இட்லி தோசை, மத்தியானம் சோறு சாம்பார் ரசம், இல்லாட்டி நைட்டில் மறுபடியும் தோசை இட்லி அப்படிலாம் சாப்பிட்றது இல்லைங்க. இந்த உலகத்தில் வந்துங்க நூற்றுக்கணக்கான உணவு வகைகள் இருக்குது இல்லைங்களா? நூற்றுக்கணக்கான. கேரளாவில் போனீங்கன்னா கப்பக்கிழங்கும் மீனும் சாப்பிடுவாங்க, புட்டும் பயரும் பப்படம் சாப்பிடுவாங்க. அது ஒரு நல்ல உணவு தான். ஆனால் நம்ம ஜனங்கள் சில தங்களை ஒரு உணவு என்ன நிபுணர்னு சொல்லக்கூடியவங்கெல்லாம் அந்த உள்ளூர் உணவை பற்றி பெரிய அளவில் ஹைப் கொடுக்கறது. இட்லியா, உலகத்திலே சிறந்த உணவு இட்லி தான். தோசையா, தமிழர் உணவு இதை பற்றி சரியாக இதோட சிறந்த உணவு ஒன்றும் கிடையாது. இது போன்ற சென்டிமெண்ட் அஃபெக்ட் பண்ணக்கூடிய வகையில் சில உணவுகளுக்கு மேலே வந்து பயங்கரமான ஹைப் ஏற்படுத்தி விட்டாங்க. ஸோ நான் வந்து அறிவியலாக யோசித்து பார்க்கும்போது உலகத்தில் காலையில் சாப்பிட்றதுக்கு குறைஞ்சபட்சம் 1000 உணவு இருக்குது. நான் கூட ஒரு வீடியோவில் வந்து காலையில் என்ன சாப்பிட்லாம், என்ன வேணாலும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னேன். அதே ஒரு மீம்ஸ் மாதிரி ரெடி பண்ணி ஒரு கேலி மீம்ஸ் ஒன்று பரப்புனாங்க. பட் நான் அதை அடிக்கடி என்கிட்ட சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், அது வந்து ஒரு தமாஷ் ஜோக் அல்ல, அது பெரிய உண்மை மறைஞ்சிருக்கு. காலையில் நீங்கள் சாப்பிட்ற மாதிரி நூற்றுக்கணக்கான உணவுகள் இருக்குது. நீங்கள் அதை எதை வேணாலும் சாப்பிடலாம். நீங்கள் காலையில் தோசை இட்லி மட்டும்தான் சாப்பிடணும்னு கிடையாது. ஏன்னா தோசை இட்லி சாப்பிட்டு பழகினீங்கன்னா அது ஒரு அளவுக்கு மீறி சாப்பிட வேண்டிய ஒரு பழக்கம் வந்துடும். இது ஒன்று தான் உணவுன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. நான் வந்து 2-3 மாதத்துக்கு முன்னாடி துபாய்க்கு போயிருந்தேன், வெளிநாட்டு பயணம். அங்கே இது மாதிரி தான் மாணவர்கள் மத்தியில் பேச போயிருந்தேன். காலையில் ஃபேமிலிஸ் கூட ஒரு 10 கிலோமீட்டர் ஓடணும். அப்புறம் மாணவர்கள் மத்தியில் பேசணும். அங்கே ஒரு நண்பர் வந்து ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போனார். காலையில் வந்துங்க குறைஞ்சது 100 விதமான உணவு இருக்குது ஒரு ஹோட்டலில் காலையில். நைட்டில் வந்து என்னுடைய ஒரு மாணவன் எனக்கு தெரியும், ராஜன் சொல்லி, இங்கிலாந்தில் பெரிய டாக்டர். அந்த துபாயில் வந்து பெரிய அந்த கிங்குக்கே அவர் தான் டாக்டரான். அவர் கூட்டிகிட்டு போனார் அந்த அட்லாண்டா ஹோட்டல். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 1000 விதமான உணவு இருக்குது ராத்திரி. ஸோ பூமியில் வந்துங்க மனித இனம் பல்வேறு நாடுகளில் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பல விதமான உணவுகளை வச்சுருக்கிறாங்க. எல்லா உணவுலேயுமே ஒரு தனிச்சிறப்பு இருக்குது. இப்போ உலகத்திலே ரொம்ப நிறைய நாள் வாழக்கூடிய மக்கள் ஸ்காண்டினேவியன் பீப்புள், நார்வே, ஸ்வீடன், ஃபின்லாண்ட் அண்ட் அந்த சுவிட்சர்லாண்ட். இவங்க என்ன சாப்பிட்றாங்கன்னா ஃபிஷ் வச்சுங்களா, ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ். இதுதான் இவங்களுடைய பெரும்பாலான உணவு. அவங்க தோசை இட்லிலாம் சாப்பிட்றது. அந்த தோசை இட்லி வந்து குறைவாக மதிப்பிடலை. ஆனால் இதுதான் சிறந்த உணவு, நமது முன்னோர்கள் தான் சிறந்த உணவு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு எந்த அறிவியல் ஆதாரமும் கிடையாது. ஸோ நான் வந்து பல்வேறு விதமான உணவு சாப்பிடுவேன். இன்றைக்கி என்ன சாப்பிட்டேன் தெரியுங்களா? இன்றைக்கி 3 எக்கு ஒயிட், கொஞ்சம் உளுந்து, அவ்வளோதான் சாப்பிட்டேங்க.
இப்போ காலையில இருந்து அவ்வளவுதானா? காலையில காலையில. ஓகே. ஸோ இது வந்து நம்ம ரொட்டீன் உணவு இல்லை, இதை யாருமே சாப்பிட மாட்டாங்க, பெரும்பாலும் சாப்பிட மாட்டாங்க வச்சுங்களேன். எனக்கு தெரியும். உளுந்து ஊற வச்ச உளுந்து இல்லைங்க, உளுந்து வேக வச்ச உளுந்து. வேக வச்ச ஓகே, உளுந்து. இவ்வளவு உளுந்து வேக வச்சது, இதுல வந்து எனக்கு தேவையான புரத சத்து இருக்கு, அதுல கார்பமும் இருக்கு. எக் ஒயிட் ஏன்னா கொலஸ்ட்ரால் அதிகமாக கூடாது, ஏன்னா வயசாகி போச்சு, 62 வயசுக்கு மேலே கொலஸ்ட்ரால் ஒரு முக்கியமானது. ஸோ எனக்கு வந்து அறிவியல் பூர்வமாக எனக்கு என்ன உணவு வேணும் அப்படின்னு எனக்கு தெரியும். அதனால் அது எந்த விதமான உணவாக இருந்தாலும் அதிலே தான் முடிச்சிடுவேன். ஸோ எனது உணவு பழக்கம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நான் அடிக்கடி எதை பற்றி வீடியோ போடுவேன், இந்த மாதிரி இருக்குங்க உங்களுக்கு இவ்வளோ சாப்பாடு போதும். ஒரு வாட்டி இந்த அறிவுத்திருக்கோவில், ஆழியார் அறிவுத்திருக்கோவில் இருக்கு இல்லையா, அங்கே போயிருந்தேன். அங்கே எனக்கு மத்தியானம் சாப்பாடு கொண்டு வந்தாங்க. அதை பார்த்தாங்க ஒரு 10 பேர் சாப்பிடலாம், அவ்வளோ சாப்பாடு. ஸோ அதை வச்சு வீடியோ பண்ணேன், இந்த மாதிரி பாருங்கள் எனக்கு இவ்வளோ சாப்பாடு கொடுத்துருக்காங்க அன்பின் காரணமாக, ஆனால் நான் சாப்பிட்றது இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லி. ஒரு மனிதன் எவ்வளோ சாப்பிடணும், அந்த உணவில் என்னென்ன விதமான நியூட்ரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நான் ஒரு வீடியோ அவேர்னஸ் இப்போ போட்டுட்ருக்கிறேன். அப்போ ஒரு சிலர் கேட்குறாங்க, அன்றைக்கி ஒரு மாணவி கேட்குறாங்க, சார் உங்கள் வீடியோவை பார்த்தேன், இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கடலைக்காயும் எதுவும் சாப்பிட்றீங்க, உண்மையிலேயே அவ்வளோதான் சாப்பிடுவீங்களா, சாப்பாட்டுக்கு முன்னால இதை சாப்பிடுவீங்களா, அது ஒரு கேள்வி. இதுக்கப்புறம் சாப்பிட்டீங்களா, இன்னொன்று இந்த வீடியோக்காக தான் இந்த சாப்பாடா, இல்லை உண்மையிலேயே அவ்வளோதாங்க. மொரோவர் ஒரு 60 வயசுக்கு பிறகு உங்களுக்கு டிமாண்ட் கம்மி தான், சின்ன பிள்ளைகளாக நிறைய சாப்பிடலாம். ஸோ உணவை பற்றியே ஒரு சின்ன ஆராய்ச்சி, அதை பற்றி கொஞ்சம் அக்கறை, அதை பற்றி ஒரு விழிப்புணர்வு அதை பண்ணுவேன். ஆனால் நீங்கள் சொன்ன ஒரு கேள்வி அப்படி தான், ஒருவேளை உங்களுக்கு அடுத்த கேள்வி கூட அப்படி இருக்கலாம், ஒருவேளை ரிட்டையர்ட் ஆன பிறகு நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறதா முக்கியமான கேள்வியாக இருக்க முடியும். ஸோ நம்ம போலீஸ் துறையில் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப பிஸியாக தான் இருப்போம், ஒர்க் இருக்கும், மீட்டிங்ஸ் இருக்கும். என் காவல்துறை தலைமை பொறுப்புன்னு பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து நைட்டில் கூட உங்களுக்கு ஃபோன் கால் வரும். ராத்திரி 12 மணி சொல்லுவாங்க, இந்த மாதிரி மதுரையில் 2 பேர் கொலை பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி திருநெல்வேலியில் ஜாதி கொலை நடந்திருக்குது. அதாவதுங்க ஒரு காவல்துறை தலைமையில் இருக்கும்போது உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகள்லாம் ஓடிட்டு இருக்குன்னா, மதுரைக்கு போயிருந்தேன். மதுரையில் வந்து அப்போ தேவர் குரு பூஜை, அதுக்காக போயிருந்தேன். அப்போ அந்த ஐஜியும் நானும் காரில் சேர்ந்து போயிட்டு இருந்தோம். அசரா கர்க் ஒரு தலை சிறந்த அதிகாரி, அவர் வந்து ரொம்ப கில்லாடியவர், அவர் வந்து ரொம்ப கெட்டிக்காரன். அவர் சார் நீங்கள் வந்து நம்ம வந்து போயிட்டுருக்கோம், சவுத் தமிழ்நாட்டில் இன்னைக்கு எத்தனை இடத்துல ஜாதி பிரச்சனைகள் இருக்குது, கலவரம் இல்லை பிரச்சனைகள் இருக்குது சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டார். இருக்கும் சார் 2 இடம் 3 இடம் சார், 12 இடத்துல டென்ஷன் இருக்குது சார். இப்போது அந்த 12 இடத்துலையும் ஒரு கம்பெனி 100 போலீஸ் போட்டிருக்கோம் சார், அவ்வளோ ப்ராப்ளம் இருக்கும். ஸோ நைட்டில் ஃபோன் வரும் அந்த மாதிரி. ஆனால் அந்த துறை வேலை முடிஞ்சு நம்ம வீட்டுக்கு வந்தபோது ஒன்றுமே இல்லாத ஒரு சூழ்நிலை வரும். ஸோ காலையில் ஃபோன் வராது, எல்லாத்துக்கும் மேலே என்ன தெரியுங்களா, ஃபோன் வராது. நான் கூட எங்கள் போலீஸ் அதிகாரிகளை சொல்லுவேன், நீங்கள் யாராவது ஃபோன் பண்ணி சார் ஹெல்ப் பண்ணுங்கள், இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னா நீங்கள் எரிச்சல் அடையாதீங்க. அன்றைக்கி ஏதாவது இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு சார் என்னாச்சு சார் கம்ப்ளைண்ட் கேட்டால் உங்களுக்கு எரிச்சல் வரும். ஃபோனை நீங்கள் பேசுகிறது இல்லை, எப்படி ஃபோனில் பேசினேன்னெல்லாம் கூட நீங்கள் கேட்பீங்க. ஆனால் ஒரு வேளை நீங்கள் ஒரு ஆப்பிள் ஐஃபோன் வாங்கி எல்லா கான்டாக்டையும் ஃபைலில் போட்டு வச்சுட்டு காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஃபோனே வரலன்னு வச்சுக்கோங்க, அப்போ ஏதோ சம்திங் இஸ் ராங். ஒன்றும் நீங்கள் எங்கள் அதிகாரியாக இல்லை உங்களை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, இல்லை நீங்கள் ரொம்ப மோசமான ஆள், யாரும் பேச விரும்பலை. அதை விட மக்கள் கூப்பிடுறாங்கன்னா நல்லதுங்க, இட்ஸ் அ குட் சிச்சுவேஷன். ஸோ அதுபோல் நமக்கு எந்த ஐஜியோ ஏடிஜிபியோ கமிஷனரோ கூப்பிட மாட்டார். கிட்டத்தட்ட எப்படி ஃபீல் பண்ணோம் தெரியுங்களா, எ கைண்ட் ஆஃப் அ டிரான்சிஷன் ட்ராமா. நேற்றுக்கு வரைக்கும் நீங்கள் பேராசிரியர், இன்றைக்கி வேலை இல்லைன்னா அந்த சேஞ்ச் ஓவர் இருக்கு இல்லைங்களா, அது திடீர்னு ஒரு வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை என்பது ஒரு ட்ராமான்னு சொல்லலாங்க. ஒரு விபத்து நடக்கும்போது ஒரு அதிர்ச்சி நடக்கல, அதிர்ச்சி. ஸோ 2 மாதம் 3 மாதம் வேலை இல்லாமல் இருக்கும்போது எப்படி இருக்குன்னு தெரியுங்களா, நான் என்ன ஃபீல் பண்ணியிருக்கேன்னா, ஃபோர்ஸ் ஐடில்னஸ், அதாவது கட்டாயப்படுத்தி வேலை செய்யாமல் இருக்கிறது இஸ் worse than forced லேபர். கட்டாயப்படுத்தி வேலை செய்கிறத விட மோசமானது. கட்டாயப்படுத்தி வேலை இல்லாமல் ஒரு நபரை வச்சுக்கிறது என்பது, ஒரு ஆளை வந்து கட்டாயப்படுத்தி இந்த வேலை செஞ்சு தான் ஆகணும், உங்களுக்கு பிடிக்காத வேலையை செய்ய சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அது ஒரு worst thing to happen to a man. இன்னைக்கு கூட நிறைய பேர் செய்கிற வேலை அவங்களுக்கு பிடிக்காத வேலைன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு ஆய்வில் நிறைய பேர் ஐடி அப்படி இப்படின்னு செய்கிறவங்க உண்மையிலேயே அவங்க பேஷனேட் கிடையாது. அது ஏதோ தெரியாமல் போய் சேர்ந்தாங்க, இன்ஜினியரிங் படித்தாங்க, இங்கே வேலைக்கு வராங்க, 15,000 20,000 சம்பளம். ஸோ முழு மனதோடு அவங்க செய்கிறது இல்லைன்றது யுனைடெட் ஸ்டேட்ஸ்லேயும் இந்தியாவிலையும் பல ஆய்வுகள் சொல்லுது. ஸோ உங்களுக்கு பிடிக்காத ஒரு வேலையை செய்வது, கட்டாயப்படுத்தி துப்பாக்கி காட்டி செய்யடான்னு சொல்கிறதுக்கும் ஒரு வேலையும் இல்லாமல் சும்மா கட்டாயமாக இருக்குது. வேலை உள்ளவனின் திங்கட்கிழமையை விட வலி மிகுந்தது வேலை இல்லாதவனின் திங்கட்கிழமை. அதுதான் கரெக்ட். நீங்கள் கவிஞர் கரெக்டாக சொல்கிறீங்க, எனக்கு அப்படியெல்லாம் வழங்கி சொல்லுறீங்க. யா ஸோ அதனால் நம்ம ஏதாவது ஒரு வேலையில் ஈடுபடுறது என்பது தான் ஒரு பெரிய மன மகிழ்ச்சி.
நம்ம பிடிச்ச வேலையில் ஈடுபடுவது என்பதுதான். அப்போ தான் யோசிக்கிறேன், அந்த வேலை கிடைச்சதே பெரிய விஷயம். ஒரு கவர்மெண்ட்லேயோ ப்ரைவேட்லேயோ வேலை கிடைக்கிறது தான் அது. என்னெல்லாம் விட்டிங்கன்னா நீங்கள் அந்த சம்பளம் இல்லாமல் கூட நான் வேலை பார்த்துருவேன். ஏன் எனக்கு வேற ஒன்றும் வேண்டாங்க, வேலை கொடுங்க டிபார்ட்மெண்ட்டில். ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் வேலையை கொடுங்க, சம்பளமே வேண்டாம். ஆனால் கொடுக்க மாட்டாங்க. அதான் சூழ்நிலை. எனவே வேலையில் இருக்கும்போது அதை நம்ம நேசித்து எந்த வேலையாக இருந்தாலும் அதை வந்து முழு ஈடுபாடோட செய்கிறது தான் ஒரு சிறப்பாக இருக்கும். நீங்கள் இப்போ சோஷியல் மீடியாவில் மக்களுக்கு ரொம்ப அதிகமான நற்செய்திகளை நிறைய கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கிறீங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய சோஷியல் மீடியாவை சரி இளைஞர்கள் சரியாக பயன்படுத்துகிறார்களா? நீங்கள் சந்திக்கக்கூடிய இன்றைய இளைய தலைமுறை கிட்ட லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? 2 கேள்வியை கேட்டிருக்கேன். புரியுது. அதாவது லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்கும். எல்லார்கிட்டையுமே லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கும். அவங்களுக்கு இப்போ என்ன பேசணும்னு தெரியும், என்ன முடிவு எடுக்கணும்னு தெரியும். தவறான முடிவு எடுக்கலாம், திருத்திக்குவாங்க, அதெல்லாம் ஓகே. இப்போது இந்த சோஷியல் மீடியாவில் என்ன பிரச்சனை அப்படின்னாங்க, இது கிட்டத்தட்ட மதுவை மாதிரி, போதையை மாதிரி, மதத்தை மாதிரி. சோஷியல் மீடியா வந்து யாரோ சொன்னாங்கல்ல, மதம் என்பது போதை. கண்டிப்பாக. ஆமாம், அந்த மதவாதிகள் தான் பெரிய ஆபத்தானவர்கள். ஸோ இந்த மொபைல் ஃபோன் வந்துங்க, இது வந்து நம்ம உடம்போடு நம்ம மூளையில் வந்து கெமிக்கல் பேசிஸில் அட்டாச் ஆகிடும். இப்போ ஒரு குறிப்பிட்ட மாணவன் ஒரு குறிப்பிட்ட விதமான ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கிறான்னா, அவருக்கு அந்த வீடியோ பார்க்கும்போது சுகம் கிடைக்குது. அந்த சுகம் வந்து பயாலஜிக்கலாக கிடைக்குது. உடம்புல உள்ள ஹார்மோன்ஸ் இது கேட்கும். இந்த ஒரு ஒரு போதைக்கு அடிமையான ஆள் வந்து போதை இல்லைன்னா அவனுக்கு வந்து விட்ராவல் சிம்டம்ஸ் வந்துடும். ஸோ மாணவர்கள் வந்து எதை சூஸ் பண்ணணும், அவங்களுக்கு எது முக்கியமானது அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி தான் பார்க்கணும். இன்னொன்று, ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேலே சோஷியல் மீடியாவில் பார்க்கக்கூடாது. 1/2 மணி நேரம், 1 மணி நேரம். அது திடீர்னு வந்து மொபைல் ஃபோனில் பார்க்க நமக்கே 7 மணி நேரம் நம்ம ஸ்க்ரீன் டைம்னு காட்டுது. ஓகே, இப்போ நம்மளே வந்து எதை பார்க்குறோம் அப்படிங்கிறது தான். ஸோ இது வந்து குறிப்பாக வளரும் மாணவர்கள் நிறைய கல்வி கற்க வேண்டியிருக்கு. அவங்க தொழில் சம்பந்தமாக ஒரு தமிழ் மொழி, ஒரு ஆங்கில மொழி, ஒரு கணிதம், ஒரு 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 சயின்ஸ், அவங்களுடைய கம்ப்யூட்டர் சயின்ஸ், இதெல்லாம் கற்க வேண்டிய நேரத்தில் அந்த நேரம் அவங்களுக்கு அதுக்காக நேரம் இருக்குது. இந்த நேரத்தை கொண்டு போய் அங்கே வேடிக்கைக்காக இல்லாட்டி ஏதாவது தேவையில்லாதது இந்த சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையை பாதிக்கும். இப்போ வந்து என்ன பிரச்சனைனா, தமிழ்நாட்டில் வாழக்கூடிய இளைஞர்களுக்கு போட்டி இந்திய நாட்டு மக்கள், அது மற்ற ஸ்டேட் மக்கள் கிடையாது. சைனாவில் இருக்கிறான், ஜப்பானில் இருக்கிறான், யூஎஸில் இருக்கிறான். இனி வந்து ஹை எண்ட் வேலை தாங்க பெருசாக கிடைக்கும். டிரைவர் வேலையோ இல்லாட்டி இந்த மாதிரி ஆட்டோ டிரைவர் வேலையெல்லாம் நீ இருக்காது ஒரு காலத்தில், ஏன்னா அதுவே ஓடும். ஸோ சயின்ஸ் பேஸ்ட் பெரிய பெரிய வேலை மட்டும்தான் வரும். அப்படிங்கிற போது நமது இளைஞர்கள் அவங்க இப்போ வந்து இப்போ பாருங்களேன், ஆப்பிள் ஐஃபோனுக்கு வந்து நம்ம ஸ்ரீபெரும்புதூரில் பார்த்து தயார் பண்ணுறாங்க. குண்டாய் கம்பெனி என்பது இந்திய கம்பெனி கிடையாது, சவுத் கொரியாவில் உள்ளவன் கம்பெனி வச்சு உலகத்தில் உள்ள 60 நாட்டு மக்கள் ஒர்க் பண்ணுறான். ஸோ உலக அளவில் தான் வேலை கிடைக்கணும். நீங்கள் உலக மக்களோட போட்டி போடணும்னா அதுக்கான அறிவாற்றல், சிந்தனை ஆற்றல், செய்யக்கூடிய திறன் ஆற்றல், மனிதர்களோட பழகக்கூடிய ஆற்றல், கம்யூனிகேஷன், தொடர்பு, லெட்டர் எழுதுறதே ஒரு ஆர்ட்டுங்க. அதுக்கு ஒரு ஆப் வந்திருக்கு, ChatGPTன்னு சொல்லி. அது என்னதான் இருந்தாலும் இவனுக்கு மூளையில் இருந்தால் தான், அறிவு இருந்தால் தான் அதை சரியாக எழுத முடியும் இல்லைங்களா? ஸோ இந்த திறமைகளை வளர்த்து கொள்வதுக்கு மட்டும்தான் நேரம் இருக்குது. ஸோ அதுக்கு நேரத்தை செலவு பண்ணிவிட்டு பொழுதுபோக்கு என்பது 1/2 மணி நேரமோ 1 மணி நேரமோ இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் இன்டர்நெட் என்பது ஒரு பெரிய யூனிவர்சிட்டி. அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பது இளைஞர்கள் அவங்க தான் முடிவு பண்ணணும். இப்போ ஒரு பையனுக்குள்ள 15 வயசு ஆச்சுன்னா எல்லா விஷயங்களும் அவனுக்கு தெரியுதுங்க. அந்த நேரத்தில் எது எனக்கு வேணும், எது எனக்கு வேண்டாங்கிறது அந்த மாணவன் தான் முடிவு பண்ண முடியும். அவர் தான் முடிவு பண்ணணும். சின்ன சக்ருதீன் முகமது பாபர் 12 வயசுல போர் புரிய போயிருக்கிறாருங்க. 14 வயசுல லாரா டெக்கருங்கிற பொண்ணு உலகத்தை சுற்றி வந்திருக்காங்க கப்பல்ல. ஒரே ஆளா, ஒரே போட்ல ஒரு பொண்ணு, லாரா டெக்கருங்கிற பொண்ணு 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன போட்ல உலகத்தை சுற்றி 14 வயசுங்க. 14 வயசு பையன் எவரெஸ்ட்ல ஏறி இருக்கிறான். ஸோ 14 வயசு பையனுக்கு வந்து தனக்கு எது வேண்டும், எது வேண்டாம், அவனுக்கு எது முக்கியம், எது முக்கியம் இல்லை, எது அவனது வாழ்க்கையை உயர்த்தும், எது வாழ்க்கையை சீரழித்து விடும் என்பது கண்டிப்பாக தெரியும். ஸோ அது அவனுடைய சொந்த முடிவாக தான் இருக்க முடியும். இப்படிப்பட்ட சில செய்திகளை நம்ம சொல்லலாமே தவிர அவரை போய் துப்பாக்கி வச்சு மிரட்ட முடியும்? நீ இதான் பண்ணணும், இது பண்ணக்கூடாது, நடப்போயா, எனக்கு அதோட நிறைய விஷயம் தெரியும் அவனே சொல்லுவோம். ஸோ குழந்தைகளுக்கு இன்னைக்கு உலகத்தில் நம்ம அந்த வயசில் இருந்ததை விட செய்திகள் நெட்டில் போய் எல்லாமே பார்த்துறாங்களே. நெட்டில் போய் மனித வாழ்க்கையை பற்றி, மனித பிரச்சனைகளை பற்றி, பொருளாதாரத்தை பற்றி, பூமியே அங்கே தெரியுதுங்க. நம்ம எல்லாம் அந்த காலத்தில் வந்து இந்த பூமியில் எந்தெந்த நாடு இருக்குன்னா லைப்ரரியில் போய் அந்த மேப் எடுத்து பார்க்கணும். இது மொபைல் ஃபோனில் பார்த்தா உலகத்தில் உள்ள 206 நாடு தெரியுதுங்களே. அதை திறந்து பார்த்து அங்கே எங்கே அந்த பிரசிடென்ட்டுக்கு வீடு இருக்குன்னே பார்க்கலாம். நம்ம வீடு எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அதனால் வந்து பிள்ளைகளுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் அது அவங்க தான் பயன்படுத்தணும். தங்களை அது என்ன சொல்கிறாங்கன்னா எம்ப்ளாயபிள்,
இளைஞர்கள் வந்துங்க சோஷியல் மீடியாவில் போகும்போது இந்த செய்தி எனக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு திறனை தருமா, எம்ப்ளாயபிலிட்டி, அது ரொம்ப முக்கியமான வார்த்தை, எம்ப்ளாயபிலிட்டி. கம்பெனி ரெடி, ஒரு எனக்கு வந்து இந்த கம்பெனியை வேலை கொடுக்குமா, நான் கொடுத்தா அந்த வேலையை என்னால் செய்ய முடியுமா, செய்ய முடிஞ்சுன்னா உங்களுக்கு உலகத்தில் எவ்வளோ சம்பளம்லாம் கிடைக்கும். இப்போ மைக்ரோசாஃப்ட் கம்பெனியில் போய் எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் தெரியும்னா உனக்கு மாதம் 1 கோடி ரூபா சம்பளம் கிடைக்கும். சரி. எஸ். எனக்கு தெரியாதுன்னா நீ யாருடைய பிள்ளையாக இருந்தாலும் உனக்கு கிடைக்காது. எனக்கு நல்ல ஜாதகம் நல்லா இருக்கு சார், நாங்கள் 3 தலைமுறையாக நல்ல நேர்மையாக தான் வாழ்ந்துட்டு இருக்கோம்னு சொன்னாலும் உனக்கு இந்த வேலை தெரியுமா தெரியாதா, இல்லாட்டி இடத்த காலி பண்ணு. ஸ்கில் தாங்க. இப்போ அந்த பூமி நம்ம நெக்ஸ்ட் ஜெனரேஷன் நம்ம சொல்ல வேண்டியது ஒன்றே ஒன்று இருந்தால் போதுங்க, ஒரு ஸ்கில் இருந்தால் போதும். ஒரு ஸ்கில். இப்போ மகேந்தர் சிங் தோனி, இவருக்கு என்ன, இவர் வந்து அந்த ஸ்டேட்டில் வந்து பீகார் ஸ்டேட்டில் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினாரா, ஒன்று கிடையாது, நீட் எக்ஸாம் எழுதினாரா, அவருக்கு ஒரு வேலை தெரியும். எனி ஒன் ஜாப், எனி ஒன் ஸ்கில், அது தெரிஞ்சுன்னா இன்றைக்கி வந்துங்க ஒரு சின்ன வீடியோ எடுத்து போட்டாலே உலகம் பொருள் பார்க்குறான். அந்த மதுரை பக்கத்தில் பெரிய ஒரு ஆள் வந்து சமையல் பண்ணுறது வீடியோ போடுறாரு, அவருக்கு 10 மில்லியன் 15 மில்லியன் 1 கோடி. நீங்கள் ஏன் சார் பார்க்குறீங்க, நீங்கள் தான் சாப்பிட்றது இல்லை, அவரை பற்றி சொல்லலாம். நான் அவருக்கு சாப்பிட்டது இல்லை, பட் சாப்பிடணும்னு ஆசை தான். ஆமாங்க, ஒரு நாள் தான் அவர் சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னு ஆசை. எனக்கு அந்த சுந்தரி அக்காளுக்கு சாப்பாடு தான் எனக்கு ரெகுலராக சாப்பிட்டுட்டு இருந்தேன். தெரியுமா உங்களுக்கு? அது எப்படின்னா நம்ம ஆபீஸ் பக்கத்துல, அது கிடைக்கிறதே கஷ்டம். என்னன்னா எங்க வீட்டுல வந்து அவங்க நிறைய சாப்பாடு பண்ணி அனுப்புவாங்க. நான் என்ன பண்ணுவேன் தெரியுங்களா, அதை 2ஆ பிரிப்பேன். சரி. அதை பிரிச்சு எங்க அலுவலகத்துல துப்புரவு பணியாளர் அம்மா இருக்கும், அவங்களுக்கு கொடுத்துருவேன் பாதி சாப்பாடு. ஏன்னா என் வீட்டுல அவ்வளவு சாப்பாடு வரும், இதை சாப்பிட்டேன்னா நான் வந்து தூக்கம் தான் வரும், உடம்பு ஏறிடுன்னு சொல்லி எங்கள் வீட்டில் ஒய்ஃப் அனுப்புகிற சாப்பாட்டில் கரெக்டாக பாதியை பிரிச்சுட்டு வந்த உடனே பண்ணி அந்த அம்மாவுக்கு அனுப்புவேன். அவங்களை ஏற்கனவே சொல்லி வச்சுருக்கேன். இது 2-3 மாதம் கழிச்சு என் ஒய்ஃபுக்கே தெரிஞ்சிடுது. சரி. அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, பட் அதே எவ்வளோ சாப்பாடு அனுப்புவாங்க எனக்கு. ஆனால் சில நாள் சாப்பாடு வராது, ஏதோ சில காரணத்துக்காக. என்னென்னா ஹாலிடேயாக இருக்கும், சண்டே. அந்த சுந்தரி அக்கா சாப்பாடு தான் சிறப்பாக இருக்கும். ஸோ இதெல்லாம் லைஃப்பில் ஒரு சின்ன இதை பியூட்டி தானேங்க. ஸோ இட்ஸ் ஆல் ஸ்மால் ப்ளஷர்ஸ் ஆஃப் லைஃப். டெஃபினெட்லி சார். ஸோ என்ன நான் சொல்கிறேன்னா, ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு வீடியோவை எடுத்து ஒரு பையன் அன்னைக்கு பார்த்துங்க, ரஷ்யாவிலேருந்து போடுறான், ஒரு ரஷ்யன். ஆமாம், தமிழ் பேசுகிறேன், பியூட்டிஃபுல்லாக தமிழ் பேசுகிறான். எப்படி தமிழ் பேசுகிறான், அந்த சைனீஸ் பிள்ளைங்க பேசுகிறாங்க. பாண்டிச்சேரியில் ஒரு இங்கிலீஷ்காரர் ஒரு ஆள், அவர் இந்த மூலிகை செடிகள்லாம் வச்சு சமையல் பண்ணி போடுறாரு. ஸோ இன்னைக்கு வந்து டேலண்ட்டுக்கு வந்துங்க உலக மக்கள் திரும்பி பார்ப்பாங்க. டேலண்ட் இல்லாத ஆளுகளுக்கு வேலையும் கிடைக்காது, அங்கீகாரம் இருக்காது, ஒன்றுமே இருக்காது. ஸோ சில்ட்ரன் ஷுட் பில்ட். அதுக்கு இந்த சோஷியல் மீடியா உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னா பார்த்துக்குங்க. அதுதான், மேக் யூஸ் ஆஃப் திஸ் கேட்ஜெட்ஸ், ஆல் தீஸ் திங்ஸ் ஃபார் டு டெவலப் யூ. உங்களை ஒரு சக்தி வாய்ந்த மனிதனாக மாற்றுவதற்கு இந்த சோஷியல் மீடியாவை பயன்படுத்தினா நல்லது. இப்போ நான் வந்து சோஷியல் மீடியாவை பயன்படுத்துறதுக்காக நான் அந்த உலகத்துக்குள்ளே போகிறேன். அது ஒரு அற்புதமான ஒரு மாய உலகம். அந்த உலகத்தில் நான் எனக்கான மீன்களை நான் வந்து அந்த கடல்ல இருந்து நான் எடுத்துக்கிறேன். ஆனால் ஆன்லைனில் வந்து மோசடிகள் நிறைய இருக்கு. அதுதான் எனக்கு வந்து ஒரு காவல்துறை அதிகாரியாக பணியாற்றிய நீங்கள் இத்தகைய மோசடியிலிருந்து பொதுமக்கள் தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்வதற்கு ஏதேனும் டிப்ஸ் சொல்லுங்களேன் சார். அதாவதுங்க, இப்போ அந்த சோஷியல் மீடியா, இன்டர்நெட்டு, இமெயில், இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய தொடர்பு சாதனம். கனெக்ஷன், அந்த வார்த்தை தான் கனெக்டிங். ஏன் இன்டர்நெட்டும் பெருசுனாக்கா உலகத்தில் உள்ள 770 கோடி மக்களையும் இணைக்கிறது, பெரிய காரியம் இல்லையா? இப்போ என்ன பிரச்சனை வருது என்றால், உலகத்தில் உள்ள 770 கோடி மக்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் போது அங்கே உள்ள குற்றவாளிகளையும் நீங்கள் பார்க்கிறீர்கள். இன்டர்நெட்டில் எல்லா குற்றவாளிகளும், அங்கேருந்து ஒரு பெண்ணிட்ட ஒரு ஆண் பேசிட்டு இருக்கிறான், அவன் வந்து ஒரு அழகான ஆணாக இருக்கிறான், கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்கிறான். ஆனால் அவன் வந்து அந்த ஆணாக இருக்க மாட்டான். அவன் 25 வயது இளைஞன் அல்ல, அவன் 50 வயது கொலை குற்றவாளி, அப்படியே இருப்பான். இந்த பொண்ணு தெரியாமல் அங்கே போச்சுன்னா அவன் வந்து இவளை ஏமாத்திடுவான். இப்போது உங்களுக்கு வேலை கொடுக்குறோம், 3 நாள் வேலை பாருங்கள், டெய்லி வந்து 10,000 ரூபா கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பித்து உங்கள் பேங்க்ல பணம் எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவான். இது மாதிரி மேட்ரிமோனியல் ஒரு ஸ்கேம் ஒன்று ஓடிட்டு இருந்துருங்க. பெரிய பெரிய படித்த லேடி டாக்டர்ஸ், அவங்களுக்கு ஒரு மெயில் வரும், நீங்கள் வந்து இந்த மாதிரி மேட்ரிமோனியல் கொடுத்துருக்கீங்க, நான் வந்து இதே ஜாதிக்காரன், உங்கள் ஜாதி தான், இங்கே இருக்கிறேன், நான் வந்து ஃபின்லாண்டில் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு மாதம் வந்து 10 லட்ச ரூபா சம்பளம் அப்படின்னு பேசி ஒன்றும் பழகிட்டுங்க. அங்கேருந்து ஒரு நாளைக்கு ஒரு கிஃப்ட் அனுப்புகிறான், ஒரு வைர நெக்லஸ். அது வந்துருச்சு. உடனே இங்கேருந்து கூப்பிட்றாங்க, மேடம் உங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னு. என்ன பண்ணணும், ஒரு 50,000 அனுப்புங்க, என்ன அந்த கஸ்டமர்ஸ். அப்புறம் கேட்டால், மேடம் இது ஐயோ இது சாதாரண நெக்லஸ் இல்லைங்க, 40 லட்சம், அதுக்கு 10% கட்டணும், 4 lakhs உடனே அனுப்புங்க. இப்படி பார்த்தீங்கன்னா அவன் ஒரு மோசடி. இப்போது இந்த மோசடி பண்ணுறவங்க லட்சக்கணக்கான மக்கள் வெளிநாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவிலே வந்தாச்சு. இப்போ வந்து நூன்ற ஊர், அது ராஜஸ்தான் யூபி பார்டர், ஜார்க்கண்டில் ஒரு ஊர்,
ஜாம்தாரா, இப்படி பல்வேறு பகுதியில் லட்சக்கணக்கான கம்பெனிகள் வந்தாச்சு மோசடி பண்ணுறதுக்கு. ஸோ உங்களுக்கு வேலை தர்றோம், உங்கள் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறோம், இல்லை உங்களுக்கு வந்து உங்கள் பேரில் யூஸ் பண்ணி பெரிய மோசடி நடந்திருக்கு, உங்கள் மேலே கேஸ் இருக்குது, இப்படிலாம் மெயில் வரும்போதே உஷாராக இருக்கணும். நான் வந்து பல வீடியோ போட்டிருக்கேன், பல முறை வாரம் வீடியோ போடுறேன். இருந்தாலும் மக்கள் ஏமாந்துடுறாங்க, நம்ம வீடியோ பார்க்குறதில்ல, ஏதாவது ஜோக்கு அந்த மாதிரி வீடியோவை பார்த்துட்டு நேரத்தை வீணடிக்கிறாங்க. ஸோ இந்த இன்டர்நெட்டில் பொறுத்த வரைக்கும் உங்களை எளிதில் ஏமாற்றி விடுவார்கள். எந்த காரணமும் இல்லாமல் உங்களுக்கு பணம் கொடுக்குறேன்னு சொன்னாங்கன்னா ஏமாத்திடாதீங்க, இல்லை மிரட்டதாக இருந்தால் ஏமாறாதீங்க. ஸோ உங்களுடைய வங்கி கணக்கு, ஓடிபி, பாஸ்வேர்டு இது யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது. சிம்பிள். ஏற்கனவே சினிமாவில் நடிக்கிறதுக்கு போய் வாய்ப்பு கிடைக்காம நேராக எக்ஸாம் எழுதுறதுக்கு வந்துட்டீங்க. ஆமாம். சினிமா பிடிக்குமா சார்? என்ன சினிமா பார்ப்பீங்க? இப்போ சமீபத்தில் பார்த்த சினிமா எது? உங்களுக்கு பிடித்த நடிகர் நடிகை யார்? நான் வந்து ஸ்கூலில் படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஆர்வம். ஒரு காலத்தில் படிக்காமல் இருப்பேன், அப்போல்லாம் சினிமா பார்க்க போவேன். படிக்க ஆரம்பித்த பிறகு நான் சினிமா பார்ப்பேன். ஆனால் எங்கள் பெருசாக எங்கள் அம்மா சொல்ல மாட்டாங்க, ஏன்னா ஃபஸ்ட் ரேங்க் வந்துட்டுருக்கு, அடியெல்லாம் வாங்கியிருக்கேன் சினிமா பார்க்க போகிறதுல. அப்போ எம்ஜிஆர், சிவாஜி சினிமா ஓடிட்டு இருக்கோம். அப்புறம் கமல்ஹாசன், ரஜினிகாந்த். காலேஜில் படிக்கும்போது கமல்ஹாசன் சினிமா எல்லாம் பார்ப்பேன். ஏன்னா அந்த டான்ஸ் அப்படியே வந்து காலேஜில் டான்ஸ் பண்ணிடுவேன். டான்ஸ் காம்படிஷனுக்கெல்லாம் நான் தான் ஃபஸ்ட் மார்க் வாங்குறேன். இன்னொரு காலேஜிட்டு வாங்கியிருக்கேன், யூனிவர்சிட்டி வாங்கியிருக்கேன், வெளியாளர்லாம் மெடல் வாங்கியிருக்கேன், ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். ஸோ அதை எதிர்பார்ப்பாங்க ஆடிட்டோரியத்தில். ஸோ கமலுடைய டான்ஸ்லாம். பட் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் சேர்ந்த பிறகு இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக நான் குறைச்சிட்டேன். சினிமா அவ்வளோ பார்க்குறது இல்லை, அவ்வளோ இன்ட்ரெஸ்டும் இல்லை. ஆனால் போலீஸ் சம்மந்தப்பட்ட சினிமாக்கள்லாம் பார்ப்பேன். அப்போ ஏஎஸ்பியில் இருக்கும்போது இழுதாண்டா போலீஸ் அப்படின்னு ஒரு சினிமா வந்தது. அப்புறம் வைஜெயந்தி ஐபிஎஸ்ன்னு வந்தது. அந்த காலத்தில் தங்கப்பதக்கம். ஸோ இப்போவும் ஏதாவது போலீஸ் சம்மந்தமாக அப்படின்னா பார்ப்பேன். சில டைமில் போலீஸை வந்து ரொம்ப கேவலமாக சித்தரிப்பாங்க, சிலது போலீஸ் வந்து ஹீரோவாக சித்தரிப்பாங்க. உண்மை ரெண்டு கடையில் தான் இருக்கும், அது நமக்கு தெரியும். இது கொஞ்சம் மிகைப்படுத்தி தான் சொல்கிறாங்க. எப்போவுமே மிகைப்படுத்தல் தானே சினிமா, இல்லாட்டி யார் பார்க்க போவாங்க? உண்மை அப்படியே இருக்கிற மாதிரி காட்டினீங்கன்னா உலகத்தில் எவரும் பார்க்க போகிறதில்ல. ஸோ நம்ம மக்கள் வேறு சினிமா அவார்ட் மூவி சார், அவார்டு மூவி அப்படின்னு போயிடும். அதை சகிக்க முடியாது அது. ஸோ பெரும்பாலும் நான் நேரத்தை வீணடிக்க விரும்புறது இல்லைங்க. ஆனால் ஏதாவது ஒரு சினிமா பற்றி எல்லாருமே பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லா இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு அப்படி இப்படி சொல்லுவாங்க. அங்கங்கே சில அதிகாரிகள் பேசுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் பேசும்போது சொல்லுவாங்கல்ல, அதுக்கு மட்டும்தான் போவேன். ஏன்னா அப்படி ஒரு தரமில்லாத சினிமாவை பார்த்து ஒரு 3 மணி நேரம் அது வேஸ்ட் பண்ணுறது நம்மளால முடியல. ஸோ வெரி லிமிட்டட் மூவி. இந்த வருஷம் இது வரைக்கும் நம்ம சினிமாவே பார்க்கல. இனி ஏதாவது வரும் சொல்றீங்க? இன்னும் நல்ல சினிமா வரலையே சார். ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம் சார். எல்லாரும் பேசணுங்க, நீங்க பேசணும், அவர் பேசணும், எல்லாரும் சொல்லணும் இந்த மாதிரி சினிமா வந்திருக்கு பாத்தீங்களா அப்படின்னு சொல்லணும். யாரும் சொன்னாங்க அந்த மாதிரி +2 ஃபெயில்னு ஒரு படம் நெட்ஃபிளிக்ஸ்ல ஓடுதான். அதாவது +2 ஃபெயில் ஆகி ஒரு பையன் ஐபிஎஸ் பாஸ் பண்ணானா. ஸோ அந்த படம் பார்க்கணும்னு இருந்தேன், பட் அதுக்கு நேரம் ஒத்து வரல. அதுக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல தான் பார்க்கணுமா? இல்ல சார், அது கூட அந்த காவல்துறை சம்பந்தமா தான் பாப்பீங்க, இல்ல என்டர்டெயின்மென்ட்க்கு பார்க்க மாட்டீங்க? இல்லைங்க, பார்க்கல. சரி, பார்க்கணும். ஆக்சுவலாக நம்ம இந்த ப்ராப்பராக ஒரு டெலிவிஷன் வாங்கணும். பழைய டெலிவிஷன் தான் வச்சுருக்கேன், அதில் இது பார்க்க முடியாதான் அந்த நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாம். அது ஒன்று வாங்கணும். இல்லை அது பார்ப்போம், வாங்கணும். சார், கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னால் திமுக அரசு பொறுப்பெடுத்தவுடன் நீங்கள் வந்து தலைமை பொறுப்புக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டீங்க. இந்த 2 ஆண்டுகள் எப்படி சார் கடந்தது? 2 ஆண்டுகள் வந்து என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு சின்ன திட்டம் வகுத்துட்டு தான் நம்ம அந்த பணியை ஆரம்பித்தோம். 2 ஆண்டுகள்லங்க ஃபஸ்ட் இயர் நான் ஒரு நாள் கூட லீவ் எடுக்கல. 2வது வருஷம் ஒரு நாள் லீவ் எடுத்தேன். அந்த லீவ் எடுக்கக்கூடிய உரிமை நமக்கு இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக ஒரு நாள் அன்னைக்கும் வேலை பார்த்தேன். ஸோ கான்ஸ்டபிள்ஸ்க்கு வாரத்துக்கு ஒரு நாள் ஏற்கனவே நான் சொன்னேன். காவல்துறை பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு காவல்துறை பெருமைமிகு காவல்துறைன்னு சொல்லியிருக்கிறேன். ஆனால் காவல்துறைக்குன்னு ஒரு விருது இருக்குங்க. 78 ஆண்டுகளாக தமிழ்நாடு காவல்துறைக்கு ஜனாதிபதியினுடைய விருது கிடைக்கவே இல்லை. அதாவது ஒரு மிலிட்டரி, ஒரு நேவி, ஒரு போலீஸ், அதனுடைய மிக உயர்ந்த விருது, தனி மனிதனுக்கு மிக உயர்ந்த விருது அது பாரத் ரத்னா. காவல்துறைக்கு மிக உயர்ந்த விருது ஜனாதிபதியினுடைய வண்ணக்கொடி, அது கிடைக்கவே இல்லை. ஆனால் உத்தரப்பிரதேஷ் கிடைச்சிருக்கு, ராஜஸ்தான் கிடைச்சிருக்கு, டெல்லி போலீஸ் கிடைச்சிருக்கு, ஈவன் ஹிமாச்சல பிரதேசோடு கிடைச்சிருக்குங்க. ஸோ அந்த இது வந்து நமது முதலமைச்சர் அவளுடைய சொல்லி டிஸ்கஸ் பண்ணி, பிரசிடெண்ட் வரமாட்டார் ஆனால் வைஸ் பிரசிடெண்ட்டை வரவழைச்சு நமக்கு கொடுக்க வைக்கலான்னு சொல்லி அவங்க முதல்வர் அவங்க வந்து வைஸ் பிரசிடெண்ட்டை நேராக மீட் பண்ணி, அவருக்கு பர்த்டே மீட் பண்ணி, நம்ம டிஜிபி உங்களை பார்ப்பாருன்னு சொல்ல வச்சு அவரை ரெக்வஸ்ட் பண்ணி, அவருக்கு காலம் முடியுது. சரி, அந்த காலத்தில் கொண்டு ஒரு மிகப்பெரிய விழா வச்சு பண்ணோம். கலெக்டர்ஸ்னால் திங்கக்கிழமை வருவாங்க. பொதுமக்கள் நம்ம என்ன செய்யணுங்கிறது தான் முக்கியம். பொதுமக்களுக்காக ஒரு ஆப் டெவலப் பண்ணோம், காவல் உதவி.
66 விதமான உதவி. ஒரு பெண்மணி இந்த மாதிரி ஆஃபீஸ் போயிருக்கிறாங்க, அவங்க வரல அப்படின்னா உடனே அந்த பெண்மணியை ட்ராக் பண்ண முடியும். அது போன்ற ஒரு ஆப் நாங்கள் வச்சிருக்கிறோம். காவல் வாகனமே போய் அவங்களை ஹெல்ப் பண்ணுற மாதிரி 66 விதமான உதவி உங்களுக்கு செய்யலாம். எஃப்ஐஆர் நீங்கள் பதிவு பண்ணலாம் அந்த ஆப்பில். ஒரு ஆப் டெவலப் பண்ணோம், கம்யூனிகேஷன் ஃபெசிலிட்டி டெவலப் பண்ணோம். சென்னையில் வந்து நிறைய பெரிய ஊராக இருந்தது சென்னை சிட்டி போலீஸ், நிறைய குற்றங்கள். அங்கே 2 எக்ஸ்ட்ரா கமிஷனர் உருவாக்கணும். தாம்பரம் கமிஷனர், ஆவடி கமிஷனர். அந்தந்த கமிஷனர் எஸ்பிஎஸ் வந்து மக்களை எப்போ சந்திக்கலாம் அப்படிங்கிறத ஒரு தெளிவில்லாமல் இருந்தது. எல்லா புதன்கிழமையும் கமிஷனர் எஸ்பியும் பொதுமக்களை சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலையை நம்ம ஏற்படுத்தணும். கடலோரத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இராணுவத்தில் சேர்கிறதுக்கான ஒரு பயிற்சி முகாம் நம்ம ஆரம்பித்தோம். இப்படி நிறைய சிறந்த திட்டங்கள் அந்த காலகட்டத்தில் நம்ம கொண்டு வந்தோம். அதாவதுங்க, எப்போவுமே இதெல்லாம் நீங்கள் செஞ்சாலுமே மிகப்பெரிய கேள்வி என்ன தெரியுங்களா, உங்களது பீரியட்ல சட்டம் ஒழுங்கு எப்படி இருந்தது, இதுதான் கேள்வி. போலீஸால என்ன சட்டம் ஒழுங்கு? அப்போது விமர்சனங்கள் வரும் இல்லைங்களா, விமர்சனங்கள் வரும், சட்டம் ஒழுங்கு சரியில்லைங்கிறது வரும். ஒரு 2-3 கொலைகள் நடந்த உடனே தமிழ்நாடு பூரா கொலை நகரமாச்சுன்னெலாம் கூட வரும். நாங்கள் நீங்கள் சொன்ன ஆட்சி வரும்போது நம்ம எல்லாம் இந்த பொறுப்புக்கு வர்றதுக்கு முன்னாடிங்க, தமிழ்நாட்டில் மத தலைவர்கள் வந்து பயங்கரமாக படுகொலை செய்யப்பட்டாங்க. 2012 டாக்டர் அரவிந்த் ரெட்டின்னு சொல்லி வெள்ளூரில் படுகொலை பண்ணாங்க. பரமக்குடி ராமநாதபுரத்தில் முருகனுங்கிற ஆளை படுகொலை பண்ணாங்க. திருப்பி வெள்ளூரில் ஒரு நபர் படுகொலை பண்ணாங்க. சேலத்தில் ஆடிட்டர் ரமேஷ் படுகொலை செய்யப்பட்டார். அப்புறம் ரமேஷ் பாபுன்னு சொல்லி அம்பத்தூர், இப்படி 10 பேர் ஆண்டுக்கு படுகொலை செஞ்சாங்க. அப்போது என்ன பண்ணாங்க தெரியுங்களா, அரவிந்த் ரெட்டி கொலை வழக்கில் குற்றவாளியை பிடிச்சாங்க. அதே மாதிரி பரமக்குடி கொலை வழக்கில் குற்றவாளியை பிடிச்சாங்க. ஆனால் 3வது கொலை நடக்கும்போது தான் இவங்களுக்கு தெரியுது, இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய பயங்கரவாத கும்பல் தான் இந்த கொலையை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு அந்த கும்பலை பிடிச்சாங்க. கும்பலை பிடிக்க போன இடத்துல போலீஸ் அதிகாரியை அட்டாக் பண்ணி ஒரு இன்ஸ்பெக்டர் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அவர் இறந்துட்டார், அந்த அளவுக்கு அவங்கள தாக்கியிருக்காங்க. ஆனால் முதல்ல 2 வழக்குகள் அவங்க கைது பண்ணி நீதிமன்றங்களை ஒப்படைச்ச குற்றவாளிகள்லாம் நிரபராதிகள். இப்படிப்பட்ட ஒரு நிலைமை தான் இதுக்கு முன்னாடி இருந்தது. இத்தனைக்கும் அந்த டைமில் முதலமைச்சர் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான மேடம் ஜெயலலிதா அவங்க தான். ஆனால் இந்த காலகட்டத்தில் அது போன்ற ஒரு நிகழ்ச்சி கூட நடக்கலை. ஒரு நிகழ்ச்சி கூட மத தலைவர்களை கொலை செய்த நிகழ்ச்சி தமிழ்நாட்டில் இல்லை. மத கலவரங்கள் இல்லை, ஜாதி கலவரங்கள் ஒன்று கூட இல்லை. ஸோ ஒட்டுமொத்தமான ஒரு அமைதியான சூழ்நிலை தான் நம்ம உருவாக்கி கொடுத்துருக்குறோம். அது வந்து இயற்கையாக நடக்கிறதல்ல, அது நம்ம செயற்கையாக அதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் இன்டெலிஜென்ஸ், இம்மிடியட் ஆக்ஷன் அந்த மாதிரி செஞ்சனால தான் அமைதியாக இருக்குது. இன்றைக்கி தமிழ்நாடு மிக மிக சிறப்பாக அமைதியாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த வகையில் இந்த 2 ஆண்டுகள் முடிச்சு நம்ம போகும்போது பொதுமக்களே சில நல்ல விஷயங்களை பண்ணியிருக்கோம், காவல்துறைக்கு சில நல்ல விஷயங்களை பண்ணியிருக்கிறோம், நிர்வாக ரீதியாக சில நிறைய காரியங்களை தொலைநோக்கு பார்வையோடு நம்ம செஞ்சுருக்கிறோம். நான் இந்த பதவியில் இருக்கும்போதுங்க 2 ஆண்டுகள் 3 முறை சப் இன்ஸ்பெக்டர்களை நியமித்தோம். பொதுவாக முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு ஒரு முறை தான் நியமிப்பாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் சொல்கிறேன். நமது தமிழ்நாடு முதலமைச்சர் திரு M.K. ஸ்டாலின் அவர்கள் 1000 சப் இன்ஸ்பெக்டர்களை செலெக்ஷன் பண்ணி இருக்கும்போது தான் அந்த கவர்மெண்ட் வந்து பழைய கவர்மெண்ட் போய் புது கவர்மெண்ட் வருது. அப்போது எதுப்படிப்பட்ட பேச்சு கொண்டு வந்தாங்கன்னா, ஐயோ அது வந்து பழைய கவர்மெண்ட், அவங்க கட்சிக்காரங்களா இருக்கும், அவங்களெல்லாம் போட வேண்டியது இல்லைங்கிற மாதிரி ஒரு பேச்சு கொண்டு வந்து இந்த 1000 பேருக்கு பணி நியமனம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நான் அவர்கிட்ட போய் இந்த மாதிரி இல்லை, இது வந்து அவங்க நேர்மையின் அடிப்படையில் தான் செலெக்ஷன் நடந்திருக்கு. 1000 பேர் நாளைக்கு யூனிஃபார்ம் போடுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் நம்ம வந்து செலெக்ஷனை கேன்சல் பண்ணிட்டோம்னா இவங்க எல்லாம் வழக்கு போடுவாங்க. அதில் எந்த விதமான உண்மையும் இல்லை. மோரோவர் அடுத்த வழக்கு போட ஆரம்பிச்சாங்கன்னா அடுத்த 10 ஆண்டுகளுக்கு நீங்கள் சப் இன்ஸ்பெக்டர் எடுக்க முடியாது. பட்டதாரிகள் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு நியமனம் கிடைக்காது. காவல் நிலையங்களில் டைரக்ட் ஆஃபீஸர்ஸ் இருக்க மாட்டாங்க. உடனே முதலமைச்சர் அவங்க அதை புரிஞ்சுட்டு 1 வாரத்துக்குள்ளே அந்த ஆர்டரை கொடுத்து 1000 பேர் ஜாயின் பண்ணாங்க. இப்போ அந்த 1000 பேர் தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 1500 காவல் நிலையங்களில் எங்கள் ஆஃபீஸர்ஸாக இருக்கிறாங்க. அடுத்தது 444 பேர், அதுக்கடுத்த 360 பேர், அதேமாதிரி கான்ஸ்டபிள்ஸ் 10,000 பேர், 4,000 பேர், 3,000 பேர் ஆண்டாண்டு எடுத்தோம். இதில் எந்த விதமான முறைகேடுகள் கிடையாது, எந்த லஞ்சம் கிடையாது, எந்த லாவண்யம் கிடையாது. நேர்மையாக இந்தியாவில் வந்து நேர்மையாக காவலர்களை நியமிக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் அப்படின்னா அதில் தமிழ்நாடு ஒன்றா இருக்குது. இப்படி ஒரு நேர்மையான ஒரு நிர்வாகத்தை கொடுக்க முயற்சி பண்ணியிருக்கேன். ஓகே, எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் என்ன சார் பண்ணிட்டீங்க, உங்களுடைய சாதனை என்ன பெரிய சாதனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி எனது ஃபோக்கஸ் மிஸ்டர் விஜயகுமார் சார் மாதிரி ட்ரைனிங் தான். நான் பயிற்சியாளர். 250 IPS அதிகாரிகள்,
1800 போலீஸ் காவல் நிலைய அதிகாரிகள், சுமார் 1000 டிஎஸ்பிக்கள். ஓகே, இவங்களுக்கு நேரடி பயிற்சி கொடுத்துருக்கேன். ஓகே, நம்ம காவல்துறைன்னா நம்முடைய நோக்கம் என்ன, நம்ம கடமை என்ன, நம்ம எது செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நிரந்தர பயிற்சி 2 ஆண்டுகள் எல்லாரையும் எனது அலுவலகத்துக்கே வர சொல்லி பயிற்சி கொடுத்து அவங்களுக்கு கூட சாப்பிட்டுட்டு அவங்கள கூட புகைப்படம் எடுத்திருக்கேன். அதாவது அடுத்த 36 ஆண்டுகள் காவல்துறையை நடத்தி செல்லக்கூடிய தலைமையை உருவாக்கி இருக்கிறேன். இதுதான் என்னுடைய சாதனைன்னு நான் சொல்லுவேன். நான் எப்பவுமே சொல்வேன் சார், நல்ல தலைமை என்பது எல்லோரையும் விட சிறப்பானவர்களாக இருப்பதல்ல, நம்மை விட சிறப்பானவர்களை உருவாக்குவது. எஸ், இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் நீங்க சொல்ற மாதிரி தான். என்னை விட சிறந்த அதிகாரிகள் இங்கே இருக்காங்க தமிழ்நாடு காவல்துறை. பெரிய கலவரம் கடலூர் வாட்டி வந்தது, மிகப்பெரிய கலவரம். அப்போது என் ஃபோன்லேயே பேசியிருக்காங்க. அது ஏன் பேசினாங்கன்னா, கடலூர் கலவரத்தை அடக்கிறதுக்கு உங்களால் முடியுமா, இல்லை இராணுவத்தை கூப்பிடணுமா? அது ஒரு பெரிய கதை. இல்லை சார், நான் பார்த்துக்கிறேன். இந்த மாதிரி வீரசாமி அந்த இருக்குல்ல, அண்ணா சமாதி எவ்வளோ தூரம் இருக்கும்? அது இருக்குண்ணே, 4 கிலோமீட்டர் இருக்கும். எப்படி சொல்கிறேன்? இந்த கண்ணுக்கு தெரியுதுல்லண்ணே, 4 கிலோமீட்டர் தானே இருக்கும். உடனே கலைஞர், நிலா கண்ணுக்கு தெரியுது, அது என்ன 4 கிலோமீட்டரா? இப்படிப்பட்ட சிந்தனைன்னு பாருங்க. எங்களுக்கு ஆவடிக்கு ஒரு ஏசி வேணும், அம்பத்தூர் ஏசி வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நீங்கள் கேட்குறது ஏசின்னு கேட்குறது ஏர் கண்டிஷனிங்கா இல்லை அசிஸ்டன்ட் கமிஷனரா? ஸோ மிகப்பெரிய முடிவு எடுப்பது கூட ஒரு சுவாரஸ்யமாக ஒரு இலக்கமான ஒரு சூழ்நிலை இருக்கும். ஒரு பெரிய பிரச்சனை கூட அந்த ஒரு சின்ன ஹியூமரில் எல்லாமே கரைஞ்சு போய் he was a democratic leader, I can say.